சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மோடி காலில் விழுந்தார் ஸ்டாலின். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்பு, தமிழகத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு, தமிழக அரசியலில் திமுக தாவேக இரண்டு கட்சிக்குள்ள நடக்கும் அரசியலை மிக உன்னிப்பா வேடிக்கை மட்டும் பார்த்து வரும் டெல்லி பாஜக தலைமை 2026 சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தமிழக அரசியலில் எந்த ஒரு தலையீடும் செய்யாமல் இருந்துட்டு வராங்க. குறிப்பாக கடந்த முறை 4 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக இம்முறை வெறும் ஒரு சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் டெல்லி பாஜக தலைமை வேடிக்கை பார்த்து வராங்க. இதற்கு பின்னாடி தற்போது என்ன அரசியல் காரணம் இருக்கு என தெரிய வந்திருக்கு. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து கொண்டதை மத்திய பாஜக விரும்பல. தமிழகத்தில் செத்து போன காங்கிரஸ் கட்சியை கடந்த காலங்களில் திமுக தூக்கி சுமந்து வந்ததா ரசிக்காம இருந்தாங்க டெல்லி பாஜக. நீங்கள் எங்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுவிட வேண்டும் என பல முறை திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் திமுக கேட்கல. இதனால் பாஜகவின் கோபத்திற்கு திமுக உள்ளானது. இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து இருக்கும் நிலையில் ஆளும் தாவேகா அரசு திமுகவுக்கு மிக பெரும் நெருக்கடியை கொடுத்து வருது. திமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் சோதனை செய்வது, இதில் உச்சகட்சமா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து ஒரு நாள் முழுவதும் அலை கழிக்க வைத்தது என திமுகவுக்கு கடும் நெருக்கடியை தாவேகா கொடுத்து வரும் நிலையில் இந்த நெருக்கடியை சமாளிக்க தற்போது திமுகவுக்கு பாஜகவோட உதவி தேவைப்படுது. அந்த வகையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியை உறுதி செய்யும் விதத்தில் அரசியலில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருது. தொகுதி மறுசீரமை மசோதாவைக்கு கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்தபோது எதிர்ப்பு தெரிவித்து வந்த திமுக தற்போது முதலில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முழு விவரம் வெளியில் வரட்டும், அதன் பின்பு திமுக நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிப்போம் என்கின்ற நிலையில் திமுக உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இதன் பின்னணியில் திமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக சென்று கொண்டிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. பாஜக டெல்லி தலைமைக்கும் திமுக எம்பி கனிமொழிக்கு நெருங்கிய நட்பு உண்டு. குறிப்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதின் கட்காரி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரிடம் மிக நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடியவர் தான் கனிமொழி. அந்த வகையில் கடந்த காலங்களில் திமுகவுக்கு எப்போதெல்லாம் டெல்லியிலிருந்து நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் கனிமொழிதான் டெல்லியில் பாஜக அமைச்சர்களை சந்தித்து பேசி சரி செய்வார். அந்த வகையில் தற்போது தாவேகா அரசு திமுகவுக்கு கொடுத்து வரும் நெருக்கடி காரணமாக தாவேகாவை எதிர்கொள்ள பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாராகி விட்டாங்க திமுக என்றும், அதன் வெளிப்பாடுதான் தாவேகா சார்பில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக புறக்கணித்து விட்டாங்க என தகவல் வெளியாயிருக்கு. மேலும் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை நோக்கி நகர்கிறது திமுக என அரசியல் வட்டாரங்கள் தற்போது தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு ஏகத்திற்கும் இருந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளான மகளிர் உரிமை தொகை 2500, மாநிலம் முழுவதும் அரசு பேருந்தில் மகளிர் இலவச பயணம் உள்ளிட்டவை குறித்து அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம்தான் என்று செல்போனில் பேசியபடியே என்ட்ரி கொடுத்து வம்பை வெறும் கையோடு வரவேற்றிருக்கிறார் சிஷியை. அவரை தொடர்ந்து அது மட்டுமா சுவாமி, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தாய்மாமன் தங்கமோதிரன் திட்டத்திற்கான நிதி மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த பட்ஜெட் அறிவிப்பிலும் முந்தைய திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் இப்போதும் அறிவிக்கப்பட்டிருக்கு என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றாங்க. ஆனால் இப்படியும் சொல்கிறார்கள், பட்ஜெட்டில் தாவேகா வாக்குறுதிகளை அறிவித்தால் அது முதல்வர் விஜயின் அறிவிப்பாக மக்களிடம் மாஸ் காட்டியது. அதனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில்
110 விதியின் கீழ் அதற்கான அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஹாப்பியாக்கும் திட்டமும் இருக்கிறது என்கிறார்கள். உதயநிதி கைது விவகாரத்தில் கடந்த 3 மாதம் சோர்ந்து கடந்த திமுகவினரை உற்சாகமாக்கிட்டாங்க போல. உதயநிதியும் திமுகவை அடக்கி வைக்க தஞ்சாவூரில் வழக்கு பதிவு செய்வதெல்லாம் சரிதான். ஆனால் கைது விவகாரம்தான் ஓவர் டோஸ் ஆகிவிட்டது. மாநிலம் முழுவதும் உட்கட்சி பூசலில் முட்டிக்கொண்டிருந்த திமுக நிர்வாகிகள் உதயநிதியை கைது செய்து நீலாங்கரையிலிருந்து தஞ்சாவூர் வரை அழைத்து சென்ற விவகாரத்தில் உட்கட்சி பூசலை மறந்து ஓரணியில் திரண்டு விட்டாங்க. அன்றைய நாளில் திமுக காட்டிய ஆவேச எதிர்ப்பு ஆளும் கட்சியை யோசிக்க வச்சது. அதே நேரத்தில் த்ரிஷா குறித்து நான் பேசவில்லை என்று உதயநிதியும், த்ரிஷா என்ன பிரதமரா இல்லை சீஃப் மினிஸ்டரா, அவரை பற்றி பேசினால் இவருக்கு ஏன் கோபம் வருகிறது என RS பாரதியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை பார்த்து ஸ்டாலின் கோபமாகிட்டாராம். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதல் போராட்டத்தில் கவனமாக பேச வேண்டாமா என்று ஸ்டாலின் கடிந்து கொண்டார் என சொல்லப்படுது. மேலும் மாமல்லபுரத்தில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பயிற்சி முகாமில் பங்கேற்ற ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்களின் குடும்பத்தினருடன் குரூப் ஃபோட்டோவுக்கு சம்மதம் தெரிவித்ததால் அனைவரும் செம ஹாப்பி. அதே நேரத்தில் மாவட்ட தலைவர்கள் ஊர் திரும்பியவுடன் நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டி உறுப்பினர் நியமனம் உள்ளிட்டவற்றை முடித்து 90 நாட்களுக்குள் சரியான பட்டியலை தலைமையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பணியை முடிக்காதவர்கள் பதவி பறிக்கப்படும் என வார்னிங் கொடுக்கப்பட்டிருப்பதால் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைவருமே கடும் அப்செட். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காரில் போகும்போது அவரது செல்போனில் தொடர்பு கொண்ட முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் என்று கூற அதற்கு நன்றி சொன்ன ரங்கசாமி நல்லா போயிட்டு இருக்கா என்று கேட்க நல்லா போயிட்டு இருக்கு சார் என்று விஜய் பதில் சொல்கிறார். நல்லா பண்ணுங்க, நான் நேரில் வந்து பார்க்கிறேன் என்று ரங்கசாமி பதில் சொல்ல இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இருவருக்கும் இடையேயான உரையாடல் தமிழகத்தில் உள்ள NR காங்கிரஸ் நிர்வாகிகளை உற்சாகமடைய வச்சிருக்கு. தூத்துக்குடி தாவேகாவல மாவட்ட அமைச்சர் ஒருவர் சமுதாயத்தையும் மாவட்ட செயலாளர் மற்றொரு சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள். இதனால் கட்சி நிர்வாகிகள் இரு கோஷ்டிகளாக பிரிந்து நிற்கிறாங்க. இதனால் தனக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லையே என்ற கவலையில் கட்சியின் தலைமை நிர்வாகியை அணுகிய அமைச்சர் தனக்கே மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்குமாறு கேட்டிருக்கார். ஆனால் அவரது வேண்டுகோளை தலைமை நிர்வாகி புறக்கணிச்சிருக்கார். அதனால் அப்செட்டான அமைச்சர் நண்பரான முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று தன் விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். இதையடுத்து அவரது விருப்பம் கிட்டத்தட்ட நிறைவேறும் சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை முன்வைத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாற்றம் உறுதி என அமைச்சர் ஆதரவாளர்கள் சவுண்டு விட, அண்ணனின் பதவியை பறித்தால் அவரது சமுதாய பலத்தை நிச்சயம் காட்டுவார், தூத்துக்குடி தாவேகாவுக்கு அது நல்லதல்ல என்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்கள் என்று கூறிவிட்டு சாரல் மழையில் நனைந்தவாறே கிளம்பினார்கள். இது வம்புதான் உண்டாகும். தொடர்ந்து தாவேகாவை அழிக்க தொடர்ந்து திமுக பல்வேறு முயற்சிகளை செய்து வந்தாலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இதனால் தான் மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க ஸ்டாலின் அவர்கள் தற்போது முடிவு செய்துவிட்டார். இது இணையத்தில் பாஜக காலில் விழுகிறதா திமுக என ஹேஷ்டேக் பரப்புகிறார்கள்.